இந்த ஆண்டின் 2 மாதங்கள் மிக வேகமாக உருண்டோடி போனது. இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை எல்லாம் ஜீவனோடு கொண்டு வந்த அந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் நித்திய வெளிச்சமாய் உதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த நாட்களில் இந்த வார்த்தை மெய்யாகவே பலித்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த பூமி முழுவதுமே ஒரு இருளுக்குள், ஒரு கார் இருளுக்குள் கடந்து போவதை நாம் எல்லோருமே நம்முடைய ஆழ் மனதில் அதிகமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தேவன் கொடுத்த அந்த இயற்கையான அறிவை விட்டுவிட்டு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி தன்னையே இயந்திரங்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறதையும், அதன் நிமித்தம் இரக்கமில்லாதபடி மனிதர்களே மாறி போகிறதையும், கொலைகளும் கொள்ளைகளும் பயங்கரங்களும் இந்த பூமியை ஒரு இருளாக நிரப்பிக் கொண்டிருக்கிறதையும் நாம் காண முடிகிறது. இயந்திர மனிதனைப் போல செயற்கை அறிவு மனிதனுக்கு வந்துவிட்டபடினால் நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறிய தெரியாதபடி சிறிய பிள்ளைகள் வயோதிபர்கள் என்று இனம் கண்டுகொள்ள முடியாதபடி எத்தனையோ சிறு பிள்ளைகளுடைய இரத்தம் இந்த தேசத்தில், இந்த பூமியில் சிந்தப்படுகிறதை நாம் அன்றாடம் செய்திகளாய் காண்கிறோம். என் வாழ்வில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்ட நாளை நான் திரும்பவுமாய் நினைவு கூறுகிறேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, எனக்கு ஒரு அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்குமானால் நான் உமக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி நான் பொருத்தனை செய்தேன். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு நான் படித்து முடித்த 3 மாதங்களில் ஒரு நல்ல அரசாங்க வேலையை கொடுத்தார். அது நிமித்தம் நான் ஒரு மலை பகுதியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கே இருக்கிற விடுதியில் தங்கி நான் வேலையை தொடர்ந்தேன். மாதம் கரங்களில் நல்ல பணம், நல்ல சூழ்நிலை, இயற்கையான அந்த மலைப்பகுதி, மிகவும் அழகான ஒரு ஊர். இப்படியா என்னுடைய உள்ளமானது நான் செய்த பொருத்தனையை மறந்து இந்த உலகம், உலகத்தினுடைய இன்பங்கள் என்று சொல்லி நான் அப்படியே மாறி போனேன். ஒரு நாள் ஒரு இரவு நேரம், நல்ல குளிர் நேரத்தில், நடு நிசியில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒரு தரிசனத்தின் மூலம் அவர் எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். திடீரென்று பூமியை ஒரு இருள், அதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு இருள், கார் இருள் இந்த பூமியை அப்படியே மூடிக்கொண்டு வருகிறதையும், ஜனங்கள் அந்த இருளுக்குள் மாட்டிக்கொண்டு ஒரு இடத்திலும் ஒரு சின்ன வெளிச்சம் கூட இராதபடி, அந்த வெளிச்சம் இல்லாத இருள், அந்த காரிருள் எவ்வளவு கொடூரமானது என்பதை நான் உணரும்படியாய் நானும் அந்த இருளுக்குள் மாட்டி எல்லோருடைய கூக்குரலும் மரண ஓலங்களும் அந்த பூமியிலிருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறதை நான் அப்படியே உணர்ந்தேன். என்னுடைய உள்ளத்தில் பயங்கரமான ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும். நான் அலறிக்கொண்டே நான் சொன்னேன், ஐயோ, நான் படித்த படிப்பு, என் கையிலிருந்த வேலை, பட்டம், பதவி எல்லாம் வீணாய் போனதே, நான் என் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இன்னும் வாழவில்லையே என்று சொல்லி ஒரு பயங்கரமான நடுக்கத்தோடு அந்த இரவு என் கண்களை திறந்து பார்த்த பொழுது அந்த தரிசனத்தை நான் அப்படியே உணர ஆரம்பித்து, அன்று இரவு நான் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே,
இந்த காரிருள் பூமியை ஒரு நாள் நிரப்பும் என்று நான் அறிந்தும் கூட நான் மனம் போல வாழ்ந்து விட்டனே என்று சொல்லி, நாட்கள் வருடங்கள் கழிந்தாலும் இன்றைக்கு இந்த பூமியின் காரியங்களை பார்க்கும் பொழுது தேவ ஜனமே ஒரு இருள். இன்றைக்கு இயந்திர மனிதனுடைய கரத்தில் இந்த உலகமானது சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் ரோபோட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த இயந்திர மனிதன்தான் மனுக்குலத்தையே அவன் ஆதிக்கம் செய்யும்படி புறப்பட்டு விட்டான். அந்த இயந்திர மனிதர்கள் ஒன்று சேர்ந்து தனக்கான ஒரு பாஷையும் ஒரு தெய்வத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு இந்த உலகத்தின் மனுக்குலத்தை அந்த பொல்லாத இயந்திர மனிதர்கள் அவர்களே ஆட்சி செய்ய தொடங்குகிற ஒரு பயங்கரமான நாட்களுக்குள் இந்த தேசம் வந்துவிட்டது. இயந்திரத்தனத்தில்தான் மனிதர்கள் வாழ்க்கையும் அந்த இயந்திரங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய இரக்கமோ பாசமோ அன்போ மன்னிப்போ ஒன்று கூட இல்லாதபடி வற்றி போய் இன்றைக்கு மனிதனுடைய இருதயமும் ஒரு இயந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தம் தேசங்களில் நாம் கேள்விப்படுகிற சம்பவங்கள் அத்தனையுமே மிக கொடூரமானவைகள், கொடியவைகள், வேதனை நிறைந்த செய்திகள். உயிருள்ள ஒரு ஜீவனைப் போலவே அந்த இயந்திர மனிதர்கள் உலகம் எங்கிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை துவங்கிவிட்டதை நாம் அறிய முடிகிறது. தேவ ஜனமே, இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த பூமியில் நம் கண்களால் காண்கிற இதே சம்பவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்துக்கு சொரூபம் உண்டாகும். அந்த சொரூபத்தை தான் மனுக்குலமானது வணங்க வேண்டும். அதற்கேற்றார் போல அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு சத்துவம் கொடுக்கப்படும் என்று அன்றைக்கு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த கடைசி நிமிடத்தில் அது நிறைவேறி முடிந்தன. புத்தியுள்ள எந்த மனிதனும் அந்த இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அந்த மிருகத்தின் இலக்கம் 666 என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த உலகத்துக்குள் நம்முடைய மனுக்குலமானது கடந்து போனாலும் தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பூமி முழுவதும் காரிருள் நிறைந்து ஜனமே அந்த காரிருக்குள் மூழ்கி போனாலும் இந்த வார்த்தைகளை நம்புகிற உங்கள் மேலும் உங்கள் வீடுகள் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் உதிக்க முடியும். எந்த இடத்தில் உங்கள் குடும்பத்தில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறதோ, பிள்ளைகள் வாழ்விலோ, குடும்பத்திலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, வேலை ஸ்தலங்களிலோ, கையிட்டு செய்கிற தொழிலிலோ, எந்த இடத்தில் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த இருளுக்கு நேராக இந்த வெளிச்சத்தின் வார்த்தையை நீங்கள் தூக்கி பிடிப்பீர்களானால் கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூடாரத்தில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதை அநேக ஜனங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் இன ஜனங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.